வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா வதங்கணும். மட்டன் லிவர் கழுவி வச்சுருக்கோம். நாங்கள் லிவர் தான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோங்க. வெங்காயம் நல்லா வதங்கும்போது கொஞ்சம் நம்ம உப்பு போடணும். ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா ப்ரௌன் நிறமாக வெங்காயம் வதங்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு தக்காளி போடணும். பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அப்புறம் நம்ம அந்த கவுச்சி வாசனை போகிறதுக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோங்க. தக்காளி, மஞ்சத்தூள் எல்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நல்லா இந்த மஷ் பண்ணி விட்டோம்னா இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நாங்கள் வதக்கியிருக்கோங்க. நாங்கள் வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணுறோங்க. எல்லா மசாலாலாம் இது கடையில் வாங்கியிருக்குறேங்க. இந்த மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறோங்க. இப்போ லிவர் எடுத்து இதில் போட போகிறோங்க.
இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்டு இதில் என்னது நம்ம அழைச்சது தண்ணி இருக்குங்க, அதனால் நம்ம இதை ஒரு 5 மினிட்டு நம்ம விட்டோன்னு சொன்னால் அந்த தண்ணியெல்லாம் அந்த உப்பு இஞ்சி பூண்டு தக்காளியோட மசாலா கூட கொஞ்சம் ட்ரை ஆகணுங்க. பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், இது கலர்ன உடனே இதில் தண்ணி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த தண்ணியெல்லாம் மேலே வந்துச்சுங்க. இப்போ நம்ம வந்து இதை குக்கர் மூடி போட்டுடணுங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வைக்கணுங்க. நம்ம வச்சுன்னா இந்த குழம்பு ரெடி ஆகிடுங்க. இப்போ கொத்தமல்லி போட்டு குழம்பு இறக்கிடணும். நல்லா ஒரு குழம்பு திக்காயிடுச்சுங்க. கொத்தமல்லி போட்டு நாங்கள் இறக்கிடுறோங்க குழம்பு.